ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மீக வைப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஏழுமலையானின் மகிமைகள் மட்டுமல்ல, அவரின் கோவில் பற்றிய அதிசயங்களும் அனைவருக்கும் ஆச்சரியத்தை தரும். மனித சக்திக்கும் மனிதர்களின் அறிவுக்கும் அப்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தி என்று சொல்லுவார்கள். அப்படி ஏழுமலையான் குடியிருக்கும் கருவறையில் மறைந்துள்ள பலரும் அறியாத அதிசயமான அரிதான 10 தகவல்களை பற்றி இங்கே பார்க்கலாம். அதிசயம் நம்பர் 1. திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து மட்டுமே வருகின்றன. திருப்பதி அருகில் உள்ள இந்த கிராமம் மிகவும் பாதுகாப்பானது. இந்த கிராமத்தை இதுவரை யாரும் பார்த்ததில்லை. இந்த கிராமத்தில் இருப்பவர்களை தவிர வேறு வெளியாட்கள் யாரும் அங்கு சென்றதும் கிடையாது. இந்த கிராமம் பற்றிய விவரம் கூட யாருக்கும் சரியாக தெரியாதாம். அதிசயம் நம்பர் 2. ஓரமாக இருக்கும் பெருமாள். கருவறையில் இருக்கும் ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சி அளிப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாது. கருவறையின் வலது புறம் உள்ள ஓரத்தில்தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அதிசயம் நம்பர் 3. உண்மையான முடியுடன் பெருமாள். பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக, நீண்டதாக மட்டுமல்ல, அப்படியே அச்சியசலாக உண்மையான முடியாக இருக்குமாம். ஒருமுறை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது கந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து காயத்திற்கு பெருமாளிடம் கட்டுப்போடும்படி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டாள். அவளது அன்பை கண்டு மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொண்டார் பெருமாள். அன்று முதல் திருமலைக்கு வரும் பக்தர்களும் தங்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றும், வேண்டுதல் நிறைவேறிவிட்ட பிறகு ஒட்டை போடும் வழக்கத்தையும் பின்பற்றுகின்றனர். அதிசயம் நம்பர் 4. அலை ஓசையுடன் பெருமாள். பெருமாளின் விக்கிரகத்திற்கு அருகில் காது வைத்து கேட்டால் ஓயாத அலை ஓசை கேட்குமாம். இது நம்ப முடியாததாக இருந்தாலும் உண்மை இதுதான். அதிசயம் நம்பர் 5. அணையா விளக்கு. பெருமாளுக்கு முன் மண் விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். இது யார் எப்போது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. இனியும் எரியும் என்று சொல்கிறார்கள். அதிசயம் நம்பர் 6. நேரில் வந்த பெருமாள். பல வருடங்களுக்கு முன் 19ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆண்ட மன்னர் ஒருவர் கொடூர குற்றம் புரிந்து 12 பேருக்கு மரண தண்டனை விதித்தார். அந்த 12 பேரும் மன்னரின் உத்தரவின் பேரில் தூக்கில் தொங்கவிடப்பட்டனர். அவர்கள் இறந்த பிறகு அந்த குற்றவாளிகளின் உடல்கள் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் சுவற்றில் தொங்கவிடப்பட்டது. அந்த சமயத்தில் பெருமாள் நேரிலேயே தோன்றியுள்ளார். அதிசயம் நம்பர் 7. மர்மமான சிலை. திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும். இதை உலர வைப்பதற்காக புரோகிதர்கள் பல வகைகளில் முயற்சி செய்தும் அதை உலர வைக்க முடியவில்லையாம். அதிசயம் நம்பர் 8. வேர்பேட்டில் தேங்கும் மாலைகள். திருப்பதி கோவில் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகளை கர்ப்பகிரகத்துக்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது. அதனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் சிலைக்கு பின்னால் இருக்கும் நீரோடையில் சேர்த்து விடுகிறார்கள். இந்த மாலைகள் திருப்பதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேர்பேடு என்ற இடத்தில் தேங்கி நிற்பதை காண முடியும். அதிசயம் நம்பர் 9. அறிவியலை வியக்க வைக்கும் சிலை. ஏழுமலையானின் சிலையின் மீது எப்போதும் பச்சை கற்பூரம் பூசப்பட்டிருக்கும். ஆனால் பச்சை கற்பூரத்தை எந்த கல்லின் மீது பூசினாலும் அது அந்த பொருளின் மீது விரிசலை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது. ஆனால் ஏழுமலையானின் சிலையில் இதுவரை பச்சை கற்பூரம் சாற்றியதற்கான அடையாளம் கூட ஏற்பட்டது கிடையாது. பச்சை கற்பூரத்தில் உள்ள வேதிப்பொருளுக்கு எதிராக ஏழுமலையானின் திருமேனி தொடர்ந்து எதிர்வினை ஆற்றி வருகிறது. அதிசயம் நம்பர் 10. வியர்வையுடன் இருக்கும் சிலை. ஏழுமலையானின் சிலை கல்லால் ஆனது என்றாலும் அது உயிர்ப்புடன் உள்ளது என்பதை நம்பாமல் இருக்க முடியாது. பெருமாளின் உடல் எப்பொழுதும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ளதால் மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவும். இருந்தாலும் ஏழுமலையானின் உடல் மட்டும் 110 டிகிரி வெப்பநிலையில் சூடாகவே இருக்குமாம். ஒவ்வொரு நாளும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகும் ஏழுமலையானின் திருமேனியின் மீது வியர்வை துளிகள் காணப்படுமாம். இவைகள் புரோகிதர்களால் பட்டு துணி கொண்டு துடைத்து எடுக்கப்படுமாம். வியாழக்கிழமைகளில் அபிஷேகத்திற்கு புரோகிதர்கள் ஏழுமலையானுக்கு அணிவிக்கப்பட்டுள்ள நகைகளை அகற்றினால் அது மிகவும் உஷ்ணத்துடன் காணப்படுமாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.